வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் 2020 to 24 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்களை இப்போ பார்க்கலாம். ஸோ 2 மார்க் 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ புக் எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 1 அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத். பேஜ் நம்பர் 15ல பாருங்கள். ஸோ 4th கொஷின், வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர்? செப்டம்பர் 21ல 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஏப்ரல் 24ல 8 மார்க்ஸில் அண்ட் செப்டம்பர் 20, 21 அண்ட் மே 22ல கேட்டிருக்காங்க. அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள். ஸோ எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஏப்ரல் 24ல 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைலைட் த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரிவோல்ட். செப்டம்பர் 20ல கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது யூனிட் 2 the world between two world wars. Page number 26, answer briefly la. First question, what do you know about of the white terror in Indochina? So August 22 la 2 marks la கேட்டிருந்தாங்க. Third question பாருங்க, how did Great Depression impact on the Indian agriculture? September 21, May 22 la கேட்டிருக்காங்க. And explain the Monroe Doctrine. April 24 ல 2 mark la கேட்டிருந்தாங்க. Write short note on Ho Chi Minh and the emergence of Viet Minh. செப்டம்பர் 20ல கேட்டிருந்தாங்க. யூனிட் 3 வேர்ல்ட் வார் 2. பேஜ் நம்பர் 38, ஆன்சர் கொஸ்டின் பிரீஃப்லியில் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், ஹவு டிட் ஹிட்லர் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் ஜெர்மனி? ஏப்ரல் 24ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 30 பாருங்க. தட் இஸ் டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். செப்டம்பர் 20, மே 22ல கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் அனாலிசிஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 2. ஸோ ஏப்ரல் 23, ஆகஸ்ட் 22, செப்டம்பர் 21ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன். செப்டம்பர் 20ல கேட்டிருக்காங்க. யூனிட் 5 சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் த 19th century. பேஜ் நம்பர் 62ல ஆன்சர் பிரீஃப்லியில் 4th கொஸ்டின், லிஸ்ட் த சோஷியல் ஈவல்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்ம சமாஜ். ஏப்ரல் 24ல 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதே போல் ஆன்சர் அண்ட் டீட்டெயிலை பாருங்க. Third question, write an essay on the role played by the 19th century reformers towards the cause of women. September 21, May 22ல கேட்டிருந்தாங்க. And பாருங்க, comment on the life and teachings of ராமலிங்க சுவாமிகள். செப்டம்பர் 20ல கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது யூனிட் 6 early revolts against British rule in தமிழ்நாடு. பேஜ் நம்பர் 73ல ஸோ briefly கொஸ்டின்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் வர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாலைக்கார்ஸ்? ஸோ மே 22, செப்டம்பர் 21, ஆகஸ்ட் 22ல கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அண்ட் டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் எக்னஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ். ஏப்ரல் 24ல 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் ரிவோல்ட் இன் 1806. செப்டம்பர் 21ல 5th கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. So unit 7 anti-colonial movements and the British of nationalism. Page number 87. So brief answer la paranga. First question, how are the peasant uprising in British India classified? September 20, August 22ல கேட்டிருந்தாங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஆன, நேம் த டெரிட்டரிஸ் annexed by the British under the doctrine of lapse. செப்டம்பர் 21, மே 22ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் பாருங்க. டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஏப்ரல் 24லையும். Second question, how did the people of Bengal respond to partition of the Bengal? So 1905ல ஆகஸ்ட் 22ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, bring out the causes for the failure of the revolt of 1857. செப்டம்பர் 20ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 8 nationalism Gandhian phase. பேஜ் நம்பர் 104ல ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் பாருங்க. That is second question, critically examine the civil disobedient movements as the typical example of Gandhian movement. தேர்ட் கொஸ்டின், இது வந்து செப்டம்பர் 21ல கேட்டிருந்தாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஏப்ரல் 24ல கேட்டிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, டிஸ்கிரைப் காந்திஜிஸ் ஏர்லி சத்யாகிரஹாஸ் இன் இந்தியா அண்ட் தேர் அவுட்கம். செப்டம்பர் 20ல கேட்டிருந்தாங்க. ரைட் த ப்ரோக்ராம் ஆன் நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட். மே 22ல கேட்டிருந்தாங்க. யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. பேஜ் நம்பர் 114ல பாருங்க. ஆன்சர் த கொஸ்டின் பிரீஃப்லி இல்லை. செகண்ட் கொஸ்டின், ரைட் அ நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். ஏப்ரல் 24ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப்
ஸ்வதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு செப்டம்பர் 21ல கேட்டிருந்தாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் ஏப்ரல் 23ல கேட்டிருந்தாங்க. அண்ட் என்னது வாட் டு யூ நோ அபவுட் திருப்பூர் குமரன் செப்டம்பர் 20ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. பேஜ் நம்பர் 124 ஆன்சர் briefly தேர்ட் கொஸ்டின் பாருங்க, லிஸ்ட் அவுட் த பர்சனாலிட்டிஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ தேர் ரைட்டிங்ஸ் செப்டம்பர் 21ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் அ ஃபெமினிஸ்ட் மே 22 ஏப்ரல் 24ல கேட்டிருக்காங்க. அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், எஸ்டிமேட் பெரியார் இவிஆர்ஸ் ரிசீவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு செப்டம்பர் 21ல கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 பாருங்க, இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். பேஜ் நம்பர் 142ல இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ்ல பாருங்க, ஹிமாலயஸ் ஆர் கால்டு யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் மே 22ல கேட்டிருக்காங்க. அண்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் த ஃபாலோயிங்ல தேர்ட் கொஸ்டின், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் செப்டம்பர் 20ல கேட்டிருக்காங்க. யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. பேஜ் நம்பர் 153ல பாருங்க, ஆன்சர் briefly லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா செப்டம்பர் 21லையும். தேர்ட்ல இருக்கக்கூடிய வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் இது செப்டம்பர் 20ல கேட்டிருக்காங்க. அண்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க, நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால் மே 22லையும். அண்ட் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினான வெதர் அண்ட் கிளைமேட்டை மே 22ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் மே 22 ஏப்ரல் 23ல கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசன் என்னது, யூனிட் 3 இந்தியா அக்ரிகல்ச்சர். பேஜ் நம்பர் 168ல இருக்கக்கூடிய பிரீஃப் ஆன்சரில் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், ஸ்டேட் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் ஏப்ரல் 24ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் த ஃபாலோயிங்ல தேர்ட் கொஸ்டின், மரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் இது ஆகஸ்ட் 22லையும், அலுவியல் சாயில்ஸ் அண்ட் பிளாக் சாயில்ஸை மே 22லையும் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் தட் ஆன்சர் இன் பேராகிராஃப்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் எனி 5 types of soil in India and explain the characteristics and distribution of soil செப்டம்பர் 21 ஏப்ரல் 23ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், பிரிங் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டென்சிவ் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங் செப்டம்பர் 20ல கேட்டிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மென்ஷன் த மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியா மே 22ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 இந்தியா ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். பேஜ் நம்பர் 184ல பாருங்க, ஆன்சர் the following questions briefly. First question, define the resources and state its types April 24லையும். fourth question, what is the natural gas April 23ல கேட்டிருக்காங்க. and distinguish betweenல பார்த்தீங்கன்னா third question என்ன, agro based industry and mineral based industry September 20 April 24ல. answer in detail paragraph கேட்டிருக்காங்க பாருங்க. so first question, write about the distribution of cotton textile industries in India April 24ல கேட்டிருந்தாங்க. so அதுக்கப்புறம் யூனிட் 5ல இருக்கக்கூடிய இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 199ல இருக்கக்கூடிய பிரீஃப் ஆன்சர்ல பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் அ கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் செப்டம்பர் 20ல. அண்ட் டிஃபைன் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்ட்டு ஏப்ரல் 23ல கேட்டிருக்காங்க. அடுத்தது ஸோ டிஸ்டிங்கிஷ் பிட்வீன்ல பாருங்க. தேர்ட் கொஸ்டின், ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ். அடுத்தது ஃபிஃப்த், அதாவது ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம் செப்டம்பர் 20 ஆகஸ்ட் 22ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 6 பிசிக்கல் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. பேஜ் நம்பர் 217ல பாருங்க. இந்த ஆன்சர் இன் பிரீஃப்ல பாருங்க. தேர்ட் கொஸ்டின், ஹவ் இஸ் கோஸ்டல் பிளெயின் ஃபார்ம்டு ஏப்ரல் 24ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் த ட்ரைபியூட்டரிஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி ஆகஸ்ட் 22ல கேட்டிருக்காங்க. அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், டிஃபைன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏப்ரல் 23ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் so seventh question, during cyclone how does the meteorological department warn the fishermen September 21ல கேட்டிருக்காங்க. அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா give reasons for the following இருக்கு பாருங்க. ஸோ இங்கே இருக்குல்ல, ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் அ கண்டினியூஸ் ரேஞ்ச் செப்டம்பர் 20ல கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் வாட் இஸ் த ரோல் ஆஃப் mangroves in coastal zone management செப்டம்பர் 20லையும். நெக்ஸ்ட் ஈஸ்டர் காட்ஸ் are not a continuous range செப்டம்பர் 20 and ஆகஸ்ட் 23ல கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் 7 ஹியூமன் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு.
பேஜ் நம்பர் 233ல பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பிரீஃப்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த cropping seasons of தமிழ்நாடு? ஏப்ரல் 24லையும். அடுத்தது பாருங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த பிளான்டைன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு. செப்டம்பர் 21ல கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? ஆகஸ்ட் 22லையும். ஃபஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயிலில் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த salient features of the constitution of India. செப்டம்பர் 21, ஏப்ரல் 23ல கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், மென்ஷன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ மே 22ல இது கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட். பேஜ் நம்பர் 258ல ஆன்சர் த பிரீஃப் கொஸ்டின்ல பாருங்க. ஹவ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட்? ஏப்ரல் 24, செப்டம்பர் 20ல கேட்டிருந்தாங்க. ஃபோர்த் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் எனி two special powers of the Attorney General of India. மே 22லையும். வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? மே 22லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அடுத்து பாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிட் 3 பார்க்கலாம். அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிரீஃப் கொஸ்டின்ஸ்ல, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்? செப்டம்பர் 21. அண்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் த ஹை கோர்ட்? செப்டம்பர் 21லையும். ஆன்சர் அண்ட் டீடைலில் டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். மே 22ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்? மே 22ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 இந்தியன்ஸ் ஃபாரின் பாலிசி. இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பாருங்க. பேஜ் நம்பர் 276ல கிவ் ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின் பாருங்க. லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பஞ்சஷீல். ஸோ செப்டம்பர் 21, ஆகஸ்ட் 22ல கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேக் எனி 2 பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோட் பை இந்தியா டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் இட்ஸ் நெய்பர்ஸ். செப்டம்பர் 20, ஆகஸ்ட் 22ல கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆனால் லிஸ்ட் அவுட் த மெம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க். ஸோ மே 22ல. சிக்ஸ்த் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. ஆகஸ்ட் 22ல கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரோடக்ஷன். கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல தேர்ட் கொஸ்டின், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மே 22 அண்ட் ரைட் இன் டீட்டெயில் ஆன்சர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், briefly explain various terms associated with the mean measuring of national incomeல. செப்டம்பர் 21. அடுத்து செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ்? ஏப்ரல் 24ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல செவன்த் கொஸ்டின், ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். மே 22லையும். அண்ட் பிரீஃப் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன்ல. ஏப்ரல் 24லையும் கேட்டிருக்காங்க. அண்ட் யூனிட் 3 ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன்ல பாருங்க. ஆன்சர் இன் ஷார்ட்ல செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பேசிக் 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி? பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22லையும். ஃபிஃப்த் கொஸ்டின், ரைட் சம் நேம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. செப்டம்பர் 21, மே 22ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இன் டீட்டெயில்ல தேர்ட் கொஸ்டின், எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஆகஸ்ட் 22ல. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி? செப்டம்பர் 2020ல கேட்டிருந்தாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ். அதில் பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் ப்ராக்ரஸிவ் டேக்ஸ்? செப்டம்பர் 20லையும். பிரீஃப் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். செப்டம்பர் 21, மே 22லையும். அண்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் பிளாக் மணி? ரைட் த காசஸ் ஆஃப் பிளாக் மணி. மே 22, ஏப்ரல் 24லையும் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸஸ்? செப்டம்பர் 21ல. அடுத்தது கார்பரேட் டேக்ஸ் பற்றி எழுத சொல்லி மே 22ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. பேஜ் நம்பர் 337ல ரைட் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை அன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்? ஆகஸ்ட் 22லையும். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கரண்ட்லி இன் தமிழ்நாடு? செப்டம்பர் 21லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.